Hello guys, welcome to Code with Akesh. I am your Akesh. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல கமெண்ட்ஸ் நான் என்னன்னு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸை பைத்தானில் மேக்ஸிமம் எல்லா இந்த கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட்ஸை நம்ம கம்பைலரோ இல்லை இன்டர்பிரட்டரோ படிக்காது. அதாவது அந்த லைனை இல்லை அந்த ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகும். இதுதான் கமெண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம நம்மளை கோடை படிக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கே ரொம்ப பெரிய கோட் எழுதும் போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு ரிமெம்பர் பண்ண எழுதியிருப்பாங்க. நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கமெண்ட் நம்ம பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், இன்னொன்று மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா ஒன் லைன். அது எப்படின்னா ஷிஃப்ட்டு ஹேஷ். நீங்கள் இந்த ஹேஷ் போகிறீங்களா, இது போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எது டைப் பண்ணாலும் சரி, இந்த இன்டர்பிரிட்டர் அந்த லைனில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் படிக்காது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஹலோ அப்படின்னு போடுறேன். ஆக்சுவலாக பைத்தானில் இது எதுவுமே கிடையாது. நம்ம பிரிண்ட் ஹலோன்னு போட்டால் பிரிண்ட் ஆகும். பட் இது போட்டால் ஆக்சுவலி எரர் ரைட். நான் ஆனால் இன்னும் என்ன போட்டிருக்கேன், ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இது பார்க்கவே கிரே கலரில் இருக்குது. ஸோ இதை கமெண்ட் இப்போ நான் ரன் பண்ணலாம் பாருங்க. பார்த்தீங்களா, எனக்கு எதுவுமே ஆகலை, ரன் ஆகிடுச்சு. இன்னும் டீப் எக்ஸாம்பிள் பண்ணலாம் பாருங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ பிரிண்ட் ஹாய். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம் பாருங்க. சி நமக்கு அவுட்புட்டில் ஹாய்னு வந்துடுச்சு. ஆனால் நமக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹேஷ்டேக் அலோ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் படிக்கவே படிக்காது. இது பார்க்கும், ஓ ஹேஷ் இருக்கா, இதை படிக்காது. நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஹேஷை நம்ம வேணா இப்படிதான் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில். இப்போ நான் ஐ ஆம் யூசிங் பிரிண்ட். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கோடை படிக்கிறவங்களுக்கு தெரியப்படுறதுக்கு நம்ம இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இது சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகே, இன்கேஸ் என் கமெண்ட் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இதுக்கு என்ன பண்ணோம் we should use ட்ரிபிள் கோட்ஸ். அதாவது 1 2 3. இதை சிம்பிளாக சொன்னால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 1 2 3 திருப்பி 1 2 3. இது 3 சிங்கிள் கோட்ஸாக சிங்கிள் கோட்ஸ் 3 டபுள் கோட்ஸ் ரெண்டு சூஸ் பண்ணிட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ 3 சிங்கிள் கோட்ஸா, திருப்பி 3 சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் டபுள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 பார்த்தீங்களா, அது பயிற்சாமல் ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒன்றா பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் கோட்ஸா டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நான் ஐஎம் அக்கேஷ் அப்படின்னு போடுறேன். கீழே சப்ஸ்கிரைப் போடுறேன். திருப்பி நான் லைக் அப்படின்னு போடுறேன். இப்போ இது இதையும் நீங்கள் படிக்காது. பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ கமெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, திருப்பி என்ன ஹாய்னா பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஓகே, நம்ம பிரிண்ட் ஹை மட்டும் தான் போட்டுருக்கோம். அப்புறம் திருப்பி ஐ ஆம் யூசிங் பிரிண்ட், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட். அதே மாதிரி கீழே ஐ ஆம் அக்கேஷ் சப்ஸ்கிரைப் லைக், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட். ஸோ இதை நம்மளோட கம்பைலர், அதாவது நம்ம பைத்தானில் இன்டர்பிரட்டர் படிக்காது. ஓகே, திஸ் கமெண்ட் அண்ட் இன் பைத்தான். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேசிக்கலி கமெண்ட் நமக்காக ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டைப் பண்ண போதான் இன்னொருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சைடில் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.